தமிழ்நாடு முஸ்லீம் கல்வி இயக்கம் நடத்தக்கூடிய இந்த பயிலரங்கத்தை தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முஸ்லீம் கல்வி இயக்கத்துடைய ஃபவுண்டர் அன்பிற்குரிய சகோதரர் CNM சலீம் அவர்களே, எனக்கு அடுத்ததாக பேச இருக்கக்கூடிய முகமது ஜியாவுதீன் சார், தமிழ்நாடு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஸ்டேட் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் உடைய கமிஷனுடைய ஃபுல் டைம் மெம்பர், ஃபார்மர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அதுக்கு அடுத்து நம்ம மதிப்புக்குரிய முஜாஹிதீன் இஸ்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மத்தியானம் லெக்சர் எடுக்கிறாங்க. இந்த அருமையான செஷனில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் ஒரு வழக்கறிஞராக, ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக, ஒரு வீரியமிக்க வழக்கறிஞராக ஆகிறத பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சலீம் சார் என்ன கேட்டுக்கிட்டாங்க. இதில் எவ்வளோ பேர் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ பேர் லாயர்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கை தூக்குங்க. ஓகே, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு முதல்ல சொன்னாங்க, கேள்வி கேட்டுட்டாங்க. இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய செமினார்ஸு, கிளாஸஸ்ஸு இதெல்லாம் அட்டன் பண்ணுறது. ஏன்னா திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியில் படித்தேன். அங்கே விக்டிமாலஜி பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் அந்த சதர்ன் டிஸ்ட்ரிக்ஸோடைய டிஐஜி இருந்தார். அவங்களாம் பக்கத்தில் உட்காந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது. அதாவது ஒரு சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம். இந்த சமூகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன பிரச்சனைகள் இருக்குது, இது பிரச்சனையா அது பிரச்சனையா, இப்படி ஒரு தேடுதல். அந்த தேடுதலில் அதே மாதிரி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது. நான் 2002 குஜராத்தில் முஸ்லீம் மக்கள் படுகொலை செய்யும்போது அந்த பேப்பரை படிச்சுட்டு தூக்கி எறிஞ்சேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சாஃப்டான ஃபேஸ் வாஜ்பாய் அப்படிங்கிறதுல குழந்தையாக இருக்கும் பொழுது ஈர்க்கப்பட்டதில் ஒன்றுமே தெரியாமல் நம்ம அந்த சாஃப்ட் இது இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் என்ன நடக்குது பொலிட்டிக்கலாக அப்படிங்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அதிலிருந்து நம்ம ட்ராவல் ஆகி வரோம். அதிலிருந்து இன்றைக்கி லாயராக கிட்டத்தட்ட 2007 என்ரோல் பண்ணோம். கிட்டத்தட்ட 16 இயர்ஸ் தாண்டி இருக்கிறோம். என்னுடைய அனுபவங்கள், நான் ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணது, ஒரு ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணதுங்கிறத உங்களோட பகிர்ந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம ப்ரொஃபஷன், குறிப்பாக லீகல் ப்ரொஃபஷன் மற்ற ப்ரொஃபஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு MBBS படிக்கிறாங்க ஒரு டாக்டர், ஒரு CA முடித்த ஒரு ஆடிட்டர், ஒரு IT படித்த ஒரு இன்ஜினியர், இதெல்லாம் அவங்களுடைய எஜுகேஷனும் அவங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஏரியாவும் ரொம்ப ஸ்ட்ரீம்லைன்டு எஜுகேஷனில் இருக்கும். அது ரொம்ப ஸ்ட்ரீம்லைன் எஜுகேஷன். அதாவது அவங்க ஹாஸ்பிட்டல்ஸோட அட்டாச் ஆகி தான் மெடிக்கல் காலேஜ் இருக்கும். அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்களோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதோடைய இது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இப்போ எங்கேயாவது இமேஜின் பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு MLAக்கு ஆகணும், ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும், ஒரு ஒரு மினிஸ்டர் ஆகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் எங்கேயாவது இருக்கிறா? ஒரு ஸ்கீம்டு ட்ரைனிங் இருக்குது. பல இடங்களில் ட்ரைனிங் எடுக்கணும். ஸ்கீம்டு ட்ரைனிங் இருக்குதா? ஒரு வட்ட செயலாளர் கூட அப்படி ட்ரைனிங் கிடையாது. பொலிட்டீஷியன், ஏன்னா நீங்கள் எவ்வளோ தியரிட்டிக்கலாக படிச்சிருந்தாலும் சரி, அவங்க ஹார்ட்வேர்டில் படிச்சிருந்தாலும் சரி, சாதாரண ஒரு அரசு சட்ட கல்லூரியில் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க பொலிட்டீஷியனாக வரும்பொழுது அவங்க கிராஸ் ரூட்டோட, மக்களோட எவ்வளோ கனெக்ட் ஆகிருக்கிறாங்க, அதில் உள்ள ப்ராப்ளத்தை எப்படி ஸ்டடி பண்ணுறாங்க, அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை பொறுத்து தான் அவங்க ஷைன் பண்ணுறது, அவங்க சக்ஸஸ் பண்ணுறது, அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது எல்லாமே அமையும். அது மாதிரி ஒரு லா ப்ராக்டிஸை பொறுத்தவரை ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள முதல்ல பார்க்கக்கூடிய சில மரங்களையும் பார்க்குற மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் இருக்கும். ஒன்றுமே தெரியாது, டார்க்காக இருக்கும். உள்ளே போக போக தான் அந்த ஃபாரஸ்டுடைய தன்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒரு நேரடியான ஒரு ஹைவேஸ் மாதிரி இருக்காது. அது ஸ்கீம்டான ட்ரைனிங் இருக்குல்ல, அது கவர்மெண்ட் லா காலேஜில் படிக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸில் படித்தாலும் சரி, ப்ரைவேட் லா காலேஜில் படித்தாலும் சரி, நேஷனல் லா இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி, ஹார்ட்வேர்டில் படித்தாலும் சரி, எவ்வளவு தான் நம்ம அகடமிக்கலாக படிக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த நாலேஜ் ரொம்ப முக்கியம். அது பல இடங்களில் ப்ரொஃபஷனாக நம்ம ஷைன் பண்ணுறதுக்கு உதவும். ஆனால் ப்ராக்டிஸ்ன்னு வந்துட்டோம்னா அது டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் நுழையிற மாதிரி தான். அதிலிருந்து தான் நீங்கள் ஒவ்வொன்றையாக கண்டுபிடிச்சி போகணும். ரொம்ப அன்பிரடிக்டபிள் ஜேர்னியாக இருக்கும். அன்பிரடிக்டபிள், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போடும்போது இங்கே உள்ள ஸ்ட்ரீட், பேக்கர் ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் 3வது மாடியில் ஒரு 10 கெட்டு ரூமில் 2012
அது ப்ராக்டிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு அப்போ ஒரு ஆஃபீஸ் போடும்போது ஒரு 3000 rupees 2 பேர் ஷேர் பண்ணி அந்த ஆஃபீஸ் போட்டோம். ஏன்னா அந்த 1500 வாடகை கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் நான் யோசிச்சுட்டு தொடங்கினேன். அந்த அன்பிரடிக்டபிள் ஜேர்னியை தான் நம்ம தொடங்குறோம். ஆனால் அடுத்தடுத்து அதில் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம எவ்வளவு ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்ட நாளும், ஒவ்வொரு வாரமும் இல்லை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் அதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ விஷனுக்கு தெரியுதோ அதை அட்மோஸ்ட் சின்சியராக செய்கிறதுங்கிறது தான் நம்ம இந்த ஜேர்னியை தொடங்க வேண்டியதில் ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிஸ் பண்ணுறதை பற்றி நான் ஏன்னா 6ல் முடித்தா கூட அப்புறம் எம்எல்லாம் முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப யோசனை இருந்துச்சு, ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இது ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த சுச்சுவேஷனில் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, February 19, 2009 ஹைகோர்ட்டில் வந்து போலீஸ் வந்து ஒரு பெரிய அட்டாக் நடந்துச்சு. அந்த டைமில் ஒரு லாயர்ஸ் ப்ரொட்டஸ்ட், அதுக்குள்ளே உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டாவது ஒரு பெரிய அட்டாக் இருக்குது. லாயர்ஸ் ப்ரொட்டஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போ எம்எல் படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நான் அடிக்கடி இங்கே வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய சீனியர்ஸு இவங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு டைம் வந்து லாயர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி ஒரு ட்ரேட் யூனியன்லேருந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க பெயில் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. எல்லா கோர்ட்லேயும் பாய்காட். அந்த டைமில் பாய்காட் போட்டனால ரெப்ரசென்ட் பண்ண முடியலைங்கிறது ஒரு இது யார் அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்போவே பீப்புள் ரைட் ப்ரொடெக்ஷன் சென்டரோட அசோசியேட்டாக இருக்கிறேன். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணல. அப்போ இவரை அனுப்பலாம், அவரை அனுப்பலாம், பார் லீடரை பேசலாம். ஒரு பெயில் எடுக்கிற ப்ராசஸ்ங்கிறது அவ்வளோ டிடிஎஸ்ஸாக இருக்குது. அப்போ நினைக்கிறேன் ஒரு லாயராக ப்ராக்டிஸ் பண்ணுறது கூட ஒரு சொசைட்டிக்கு அதுக்கு முன்னாடி என்னென்னா ஒரு பார்வை எப்படி இருக்குன்னா 2 பேருக்குள்ள தகராறுனா தீக்கிறது தான் கோர்ட்டு. நம்ம யாருக்காவது ஒருத்தர்கிட்ட பேசணும், இவன் ஒன்று உண்மையை பேசுவான், அவன் பொய் பேசுவான். இதுதான் இப்படி தான் நான் நினச்சிருக்கேன். அதனால் அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேறு ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு சாதாரண ஒரு லேபர் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பெயில் போட்டு வெளியே எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ முக்கியமானது. அதுக்கு போய் ஷூரிட்டி நிப்பாட்டுறது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. நான் ரோப்ஸ் கூட வாங்கலப்போ நான் என்ரோல் பண்ணிட்டேன். ரோப்ஸை ஃப்ரெண்டு கோட் வாங்கி போட்டு ரோப்ஸை போய் என்ரோல் பண்ணிட்டு வந்தேன். அப்போ ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ஒருத்தங்களுக்கு உதவியாக இருக்க முடியும், ஒரு வேல்யூ ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம சரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் என்ரோல் பண்ணுறேன். என்ரோல் பண்ணுறதுல ஆஃபீஸில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராப்பரான ப்ராக்டிஸ் போகிறோம். ஏன் எதை சொல்கிறேன்னா எப்படி செய்ய போகிறோன்னு தொடங்கும் போது நமக்கு தெரியல. ஆனால் அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான விஷயங்களை நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களை லீகலாக ஒரு சொல்யூஷன் மேட் பண்ணக்கூடியது, அதாவது ஒரு பப்ளிக்கு சர்வ் பண்ணக்கூடியதும் பண்ண முடியும், உங்கள் கிளைண்ட்டுக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக சர்வ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தயாரிச்சுக்கிடும்போது அப்படி பண்ண வேண்டியிருக்கு. அதில் மிக முக்கியமான சில விஷயங்களை தான் நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து அதாவது வந்து இந்த யானையை தொடுறதுக்கு வந்து ஒரு சொல்லுவாங்க, ஒருத்தர் வாழை பிடிச்சிட்டு சொல்லுவார், ஒருத்தர் காலை பிடிச்சிட்டு சொல்லுவார், தலையை பிடிச்சிட்டு. நம்ம ப்ரொஃபஷன் அப்படி தான். ஏன்னா இதில் வேரியஸ் டீமில் ப்ராக்டிஸ் இருக்குது. அதாவது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு மட்டும் நடத்தக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு, அதில் உள்ள கம்பெனி மேனேஜ்மெண்ட்டுக்கு நடத்தக்கூடியது இருக்குது. அங்கே உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு நடத்தக்கூடியதுன்னு ஃபுல்லாக ஒரு ஆஃபீஸ் போனீங்கன்னா 300 கட்டு இருக்குது, 500 கட்டு இருக்குன்னா மொத்தமாக லேபர்ஸ்க்கு நடத்தக்கூடிய ஆஃபீஸ் இருக்கும். அப்போ லேபர்ஸ்க்கு நடத்துகிற ஆஃபீஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட்டுக்கு நடத்துறது இருக்குது, கார்ப்பரேட்டுக்கு நடத்துகிறவங்க இருக்கிறாங்க, ஒரு கிரிமினல் கேசஸ் மட்டும் ட்ரையல் மட்டும் நடத்துகிறவங்க இருக்கிறாங்க. ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் உங்களுக்கு தெரியும் எல்லாரும். ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்னா பொதுவாக வந்து ஒரு ஸ்டேட்டுடைய ஏஜென்சி இருக்காங்க. ஸ்டேட்டுடைய ஏஜென்சி ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு, எல்லாம் ஒரு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக ஒரு இண்டிவிஜுவலுடைய ரைட்டு, அந்த மாதிரி ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் நடத்தக்கூடிய லாயர்ஸ் இருக்காங்க. இப்படி வேரியஸ் டீம்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு தெரிஞ்ச இடத்துல இருந்து நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோம்னா அந்த ஆஃபீஸில் ஒவ்வொருத்தரும் நம்ம முன்னாடியே செலக்ட் பண்ணுவோம். நான் கிரிமினல் சைடு ஆஃபீஸ் தான் பண்ணுவேன், நான் ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் கான்ஸ்டியூஷன் சைடு தான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சர்வீஸ் லாயர் சர்வீஸ் தான் பண்ணுவேன், லேபர் தான் பண்ணுவேன், இது ஹைகோர்ட்டில் உள்ள கிரிமினல் மேட்டர்ஸ் தான் பண்ணுவேன். இப்படி நாம் செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணி அங்கே போகும்பொழுது அந்த விஷயங்களை இந்த ப்ரொஃபஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த ப்ரொஃபஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்குவோம். ஒரு ப்ரொஃபஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது நான் மறுபடியும் சொன்னதான், அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் ஆகிறது தான் அன்னைக்கு கொடுக்கப்பட்டது. போகும்போது ஒரு ஆஃபீஸில் போகும்போது ஒரு வக்காலத்தை தான் ஃபில் பண்ணுவான். எங்கே வந்து கிளைண்ட்டிட்ட கையெழுத்து வாங்கணும், எங்கே வக்கீல் கையெழுத்து போடணும், எதில் பார்ட்டிஸ் இருக்காங்கிறது தான் அது கொடுக்கப்பட்ட வேலைன்னா அந்த வக்காலத்தை ஃபில் பண்ணி கொண்டு போய் போட்டுவான்னு சீனியர் சொன்னார்னா அதை கரெக்டான இடத்துல தேடி கண்டுபிடிச்சி நமக்கு கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்ககிட்ட கேட்டுட்டு இந்த கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்ககிட்ட கேட்குறது எப்படி அப்படிங்கிறது ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது ஒருத்தர்கிட்ட போய் பெரிய ஹெல்ப் கேட்டிங்க, ஒருத்தர்கிட்ட 1 லட்ச ரூபாய்க்கு போய் கேட்குறோம், இல்லைன்னா ஒரு இடத்துக்கு பெரிய ஹெல்ப் கேட்குறோன்னா யாருமே சின்ன சின்ன ஹெல்ப்பாக நிறைய கேட்கலாம். சின்ன சின்ன ஹெல்ப்புக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கதை சொல்லுவாங்க. பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்க விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க.
அவங்க ஒரு 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 ஆப்ஜெக்ட் வேணும், ஒரு ப்ரொஜெக்டர் வேணும்னு நினைக்கிறாங்க. இந்த ப்ரொஜெக்டரை வச்சு நம்ம வந்து அடுத்த அந்த தீம் வந்து ஒரு தீமை நம்ம விளையாடலாம், ஒரு இதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எடுத்தடுப்பில் ஒருத்தர்கிட்ட போய் ப்ரொஜெக்டர் கேட்டோம்னா யாரும் தரமாட்டாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அந்த அந்த தியரியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ரப்பர் கேட்பாங்க. அந்த ரப்பர் எடுத்துகிட்டு வந்து இன்னொருத்தங்கிட்ட போய் டோரை ஒவ்வொருத்தட்டையாக போய் ஹெல்ப் கேட்குறது. அந்த இதை கொடுத்து பென்சில் கேட்பாங்க. அந்த ரப்பரை கொடுத்து, அதாவது என்னென்னா பிக் ஆர் கிரேட், நாங்கள் ஒன்று கொடுக்குறத விட நீங்கள் பெருசாக தரணும், இல்லை வேல்யூபிளாக தரணும். இதுதான் அந்த 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 கேம் உடையது. அதை பென்சில் கொடுப்பாங்க. பென்சிலை கொடுத்து ஒரு பென்சிலை ஒருத்தட்ட போய் கொடுத்து நீங்கள் இந்த பென்சிலை வச்சுக்கோங்க, ஒரு பென் தாங்க. அப்போ 10 ரூபாய்க்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பென் தருவாங்க. அதை வச்சுட்டு இன்னொருத்தட்ட போனீங்கன்னா நல்ல ஒரு பென் தருவாங்க, 50 ரூபாய்க்கு தருவாங்க. இதை மாற்றி மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பண்ணும்பொழுது கொடுக்குறவங்களுக்கு கஷ்டம் தெரியாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க ஒரே ஹெல்ப்பை ஒரே அடியாக பெரிய ஹெல்ப்பாக யாரும் பண்ண மாட்டாங்க. அப்போ சின்னதாக இப்போ ஒருத்தர்கிட்ட எங்கே இதை எப்படி ஃபைல் பண்ணணும்னு ஒரு சீனியர்கிட்ட கேட்கணும். இன்னொரு சீனியர் பக்கத்தில் கோர்ட்டில் இருப்பார், அவர்கிட்ட ஒன்று கேட்கணும். இவர்கிட்ட ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அந்த முழு இஷ்யூவையும் முழு ப்ராப்ளம் சால்விங்கையும் நீங்கள் ஒருத்தர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்று கேட்கணும். ஒருத்தர்கிட்ட ஒரு ப்ரொவிஷன் கேட்கணும், ஒருத்தர்கிட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து பல பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க 5 நிமிஷம் 2 நிமிஷம் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஈஸியாக போயிடும். இதே மாதிரி உங்கள் என்விரான்மெண்ட்டை நீங்கள் பல பேரை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்கன்னா பெரிய சீனியர்ஸ் கூட உங்களுக்கு ஈஸியாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பெரிய சீனியர் பக்கத்தில் இருக்காங்க, அடுத்த ஒரு மேட்டர்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா அதில் ஒன்று கேட்டிங்கன்னா அதில் ஈஸியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு போயிடுவார். அவர் ஈஸியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி வந்து சின்ன ஹெல்ப்பை இதை அவைல் பண்ணக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்குள்ளே குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ஒரு நாளில் ஏற்படுறது இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே. அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஏற்படுறது. அதோடைய முழு டைமென்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா உங்களுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதோடைய உங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்து, உங்களுக்கு எந்த ஏரியாவில் வந்து கிளைண்ட்ஸ் வருவாங்க, அப்போது இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டூரேஷன் இருக்கும். அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் அதை தெரிஞ்சுக்க முடியும், அதை புரிஞ்சுக்க முடியும். இதில் வந்து கிவன் டேல என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை சின்சியராகவும் ஸ்பீடாகவும் நீங்கள் ஒரு டைம் வக்காலத்து ஃபில் பண்ணுறீங்க, அடுத்த டைம் ஒரு சின்ன பெட்டிஷன் ரெடி பண்ணுறீங்க, அடுத்த டைம் ஒரு இது செக்ஷனில் போய் பாஸ் பண்ணுறீங்க, லிஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது அந்த சீனியரை என்ன பண்ண முடியும்னா உங்களை டிபெண்ட் பண்ணி வைக்க. நீங்கள் இருந்தால் தான் இந்த இதை டிராஃப்ட் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி நீங்கள் உங்களை வேகமாக நீங்கள் தயாரிச்சிக்கும் போது அவங்களை டிபெண்ட் பண்ணிங்கன்னா நிறைய நேரம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, நிறைய நீங்கள் கற்றுக்கலாம். இப்போ ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து சொல்லும்போது, இப்போ நம்ம சீஃப் அவர் பேசும்போது ஒரு இதில் சொல்லுவார். அதாவது வந்து ஒரு சீனியரை போய் ஏர்போர்ட்டில் போய் ட்ராப் பண்ணுறதுன்னா அவர் என்ன செய்வார்னா கொஞ்சம் ½ அன் ஹவரில் போகிறதுனா ஒரு 40 மினிட்ஸ் போகிற மாதிரி டிஸ்டன்ஸ் எடுத்து போகிறார். ஏன்னா கூட கொஞ்சம் நேரம் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போது அந்த மாதிரி நீங்கள் அந்த டிஸ்கஷன் ஒவ்வொருத்தர்ட்டையும் நீங்கள் இது பண்ணுறதே கூடுதலான நேரம், கூடுதலான சிச்சுவேஷனை நீங்கள் ஏற்படுத்திக்கிடும் பொழுது நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து அப்போ உங்கள் கூட இருக்கக்கூடிய சீனியர்கிட்ட 10 நிமிஷம் தான் பேச முடியும்னா நீங்கள் எப்படி லேர்ன் பண்ண முடியும்? அப்போது நீங்கள் காலையில் வந்து போகிறதுனா சீக்கிரம் எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லுவார். 4 நேரம் உங்கள்கிட்ட ஒர்க்கை கொடுப்பாரு. அதிகமாக உங்களை டிபெண்ட் பண்ணுவார். உங்களை அதிகமாக டிபெண்ட் பண்ணும்பொழுது அதிகமான ஒர்க் உங்களுக்கு இருக்கும். அதிகமான ஒர்க் இருக்கும்போது நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கோர்ட்டுக்கு போகிறது, ஃபைல் பண்ணுறது, அதை பார்க்குறது, இப்படின்னு இருக்கிறத ஒரு டிராஃப்ட் பண்ணுறது, ஒரு கோர்ட்டில் அந்த ப்ராசஸில் ஒரு கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு ஆர்கியூ பண்ணுறதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு நிறையா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நிறைய இப்போ இருக்க ஒரு காலத்தில் வந்து ஆஃபீஸ்லாம் சாருக்கெலாம் தெரியும் 10 வருஷம் இருப்பாங்க. சீனியர் ஆஃபீஸில் வந்து 10 இயர்ஸ் இருப்பாங்க. இப்போ காலம் மாறிடுச்சு. ரொம்ப வேகமாக நம்ம கற்றுக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப வேகமாக கற்றுக்க முடியும், அந்த கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் 6 மாதம் 1 வருஷம் கூட இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 1 இயர் to 2 இயர் மினிமம். எல்லாரும் வந்து 3 இயர்ஸ் இருக்கணும், 5 இயர்ஸ் இருக்கணும்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் என்ன பொறுத்தவரை 2 to 3 இயர்ஸ்ங்கிறது வந்து ஒரு எஃபெக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆஃபீஸில் இருக்கும்போது 2 ஆஃபீஸ் கூட மாறிக்கலாம் அந்த டைமில். ஏன்னா ஒரு டைம் ஒரே சிவில் சைடு இருக்குது ஒரு ஆஃபீஸ்லன்னா நீங்கள் கிரிமினல் சைடு. ஏன்னா ப்ராக்டிஸுடைய ஸ்ட்ரீம். என்னோடய ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவருடைய ஃபாதர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். அவங்க ஃபேமிலி, அவங்க தாத்தா வந்து சிவில் சைடு லாயர். அப்போது சிவில் சைடில் தான் அவருடைய கேரியரை தொடங்குறாரு. ஆனால் அவருக்கு வந்த கிளைண்ட்ஸ்லாம் கிரிமினல் சைடு. இப்போ அவர் கிரிமினல் சைடு ப்ராக்டிஷனராக இருக்கார். உங்களுடைய ப்ராக்டிஸ், உங்களுடைய ஜேர்னி எங்கே போகணும்னு உங்களுக்கு நீங்கள் ப்ரீ டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்போ பேசிக்கான லாஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். பேசிக்காக ஒரு கிரிமினல் லானா பேஸ் ஃபவுண்டேஷன் என்ன, அதோடைய ஃபவுண்டேஷன் என்ன, இந்த ஃபவுண்டேஷனை லேர்ன் பண்ணுறதுங்கிறது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் இருந்தும் லேர்ன் பண்ணலாம்,
இப்போ நிறையா சோஷியல் மீடியாவில் நிறைய இன்புட்ஸ் இருக்குது. அந்த இன்புட்ஸில் எப்படிலாம் நீங்கள் லேர்ன் பண்ணணுங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் வச்சுக்கலாம். லைவ்லாலாம் ஸ்டூடெண்ட் எடிஷன்லாம் ரொம்ப சப்ஸ்கிரிப்ஷன்லாம் ரொம்ப கம்மியானதான், ரெகுலர் அப்டேஷன் இருக்கும். கிரிமினல் லாவில் நீங்கள் கோர்ட்டில் போய் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த நியூவன்சஸ் என்னன்னு தெரியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது அது ஓரியன்டாக இருக்கும்பொழுது பல விஷயங்கள் சின்ன சின்ன டிஸ்கஷனில் நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ண முடியும். இப்போ நாங்கள் வந்து ஸ்டெர்லைட்டில் துப்பாக்கி சூடு ஃபயரிங் நடக்குது. அந்த ஃபயரிங் நடந்து அதில் நிறைய லிட்டிகேஷன்ஸ் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முதல்ல இருந்து. அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து நான் பேசிக்காக ரிட் சைட் ப்ராக்டிஷனர். அப்போ கிரிமினல் சைடில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறோம், நிறைய சீனியரை என்கேஜ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒருத்தர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் டிடிகே அந்தோனின்னு ஒரு கேஸ் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா ஒரு அக்கரன்ஸ்க்கு 243 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த தூத்துக்குடியில் இருந்த ஃபயரிங்கில் இருந்து அங்கே மக்கள் கலவரம் பண்ணாங்கங்கிறதுக்கு 243 எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்போ ஒரு அக்கரன்ஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் தான் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு டைம் பாருங்கன்னு அவர் சொல்கிறாரு. இந்த டிஸ்கஷனில் தான் அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்குறோம். அதில் 243 எஃப்ஐஆர் இருக்கனால அரெஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொருத்தரையும் வந்து 80 கேஸ் 90 கேஸில் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. 80 கேஸ். அப்போ எத்தனை கேஸில் அவங்களை ரிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள கொண்டு வரணும்னா மினிமம் 6 months ஆகும், 1 year ஆகுங்கிறது சுச்சுவேஷன் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோன்னா மொத்த 243 எஃப்ஐஆரையும் லிஸ்ட் போடுறோம். அந்த எஃப்ஐஆரை ரிசர்ச் பண்ணுறோம். ரிசர்ச் பண்ணும்போது வந்து கலெக்டரேட்டில் உள்ள ஸ்கூட்டர்ஸ் வரிசையாக நிற்கினா ஒவ்வொரு ஸ்கூட்டருக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூட்டராக தனித்தனியாக நடக்கலை, அந்த அக்கரன்ஸ் அப்படி நடக்கலை. அப்போ ஒரு அக்கரன்ஸ்க்கு ஒரு எஃப்ஐஆர் தான் போடணுங்கிறத நாங்கள் சார்ட் போட்டு இந்த அக்கரன்ஸ் எப்படி நடந்திருக்கு, இந்த பைக் நம்பர் வரிசை. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பைக் கொடுத்துறாங்கன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்கும். ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா இன்னொரு எஃப்ஐஆர் வந்து ஒவ்வொரு பைக்குக்கும் ஒவ்வொரு பைக் ஓனர்ட்டையும் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க வரிசையாக லிஸ்ட் போட்டு. அப்போ இது இந்த டிஸ்கஷனில் இருந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாட்டாலும் அந்த இடத்துல நீங்கள் சொல்யூஷன் மேக் பண்ணணும் போது நீங்கள் 4 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போ அந்த இது போடும்போது மொத்த எஃப்ஐஆரையும் சிங்கிள் எஃப்ஐஆர் ஆயிடுச்சு. மக்கள் மேலே போடப்பட்ட எல்லா எஃப்ஐஆரையும் 243 எஃப்ஐஆர் ஒரு எஃப்ஐஆர் ஆச்சு. ஒரு எஃப்ஐஆர் ஆச்சுன்னா உங்களுக்கு பெயில் எடுக்கிறது எவ்வளோ ஈஸி. எல்லாருமே 90 days, அதாவது May 22 ஃபயரிங், ஆகஸ்ட் 15க்குள்ள அதில் யாருமே ஜெயிலில் இல்லை. ஒரு அப்ரஷன் இருக்குது, ஒரு பயங்கரமான அப்ரஷன், அரெஸ்ட், குண்டாஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எல்லாரும் நிறைய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டாங்க. நம்ம போட்டாங்க. சிபிஐக்கு மாற்று, சிபிசிஐடிக்கு மாற்று அப்படின்னு நிறையா. ஒரே ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் நம்ம போட்ட பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் இன்னொன்று போட்டிருந்தோம். அது என்னென்னா மல்டிபிள் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது சிங்கிள் எஃப்ஐஆராக மாற்றணும்னா எல்லா எஃப்ஐஆரையும் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கங்க. 161 ஸ்டேட்மெண்ட் எடுத்து சிங்கிள் எஃப்ஐஆராக மாறிடுச்சு, எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடியே பெயிலுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸில் நிறைய பேர் எடுத்திருந்தோம். இனிமேல் நீங்கள் அதே மாதிரி அரெஸ்ட் பண்ண முடியாதுங்கிறத. அப்போது நீங்கள் நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணுறது, அந்தந்த ஸ்டீமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது. இப்போ டிஆர்டி பண்ணுறோன்னா, இப்போ நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா டிஆர்டி மேட்டர்ஸ்னால் ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட ரொம்ப நேரம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ல மாட்டார். அதான் நான் சொல்கிறேன். இன்னொரு நேரம் என்ன செய்யணும், டிஆர்டியில் போய் அப்சர்வ் பண்ணணும். உங்களுக்கு ஒரு மேட்ரு வந்துச்சுன்னா அந்த மேட்ரு டீப்பாக. இப்போ சரகேசியில் வந்து எனக்கு ஒரு டிஸ்கஷன், கிளைண்ட் வந்து ஃபோனில் பேசுனாங்க. நான் ஒரு புக் செல்லர்கிட்ட சொன்னேன், சரகேசி புக்கு வந்து தந்துட்டார் கமெண்ட்ரியோட. அப்போ அதை ஒரு பரட்டு பார்த்துட்டு நான் கன்சல்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன சொல்யூஷன் நான் சொல்லிட முடியும். அப்போது இது வந்து நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு லெவல், ஒரு 16 years ஆஃப் ப்ராக்டிஸில் இப்போ இப்படி இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு கிரிமினல் மேட்டர்லாம் ஒரு சிம்பிளாக ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுனா ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஐடியா சொல்லுவார், இன்னொருத்தர் ஒன்று சொல்லுவார். நீங்கள் ஒரு செக் பண்ணிங்க, கூகுளில் ஒரு செக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷன், கிளைண்ட் மீட்டிங் முன்னாடி ஒரு ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். கிளைண்ட் மீட்டிங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்கிறது ரொம்ப ப்ரீமெச்சூர். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு கிளைண்ட் என்ன ப்ராப்ளத்தோடு வருவாங்கங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து இப்போவே கேட்பாங்க நிறைய பேர். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது இதுக்கு என்ன அதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்பாங்கல்ல, நிறைய பேர் உங்கள்கிட்ட டவுட் கேட்பாங்க. இதெல்லாம் தான் ஹோம்ஒர்க் நமக்கு. நீங்கள் அந்த ஏரியாவில் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த லாவை, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ப்ரொஃபஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இதே நேரத்தில் நம்ம சொசைட்டி எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறதுக்கு இன்னொன்று சிம்பிளாக சொல்லலாம், ஒரு காமன் சென்ஸ்னு சொல்லுவாங்க. சினிமாவில் வந்து ஒரு படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சினிமாவில் காமன் சென்ஸ் பற்றி ஒரு செந்தில் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்பார், காமன் சென்ஸ்னால் என்னண்ணே அப்படின்னு கேட்பார். காமன் சென்ஸ்னா அப்படின்னு செவுத்தில் இப்படி கை வைப்பார், குத்து அப்படின்னு சொல்லுவார். குத்துவார், கையை எடுத்துருவார், உடனே அவருக்கு கையில் அடிபட்டுரும். ஐயோ இதான் காமன் சென்ஸ் போன்னு சொல்லிடுவார்.
செந்தில் இன்னொருத்தட்ட போய் கேட்பார், மூஞ்சில் இப்படி கை வச்சுட்டு காமன் ஒருத்தட்ட போய் காமன் சென்ஸ்னா என்னன்னு கேட்பாரு. என்ன சொல்லுன்னு கேட்டவொடனே மூஞ்சில் இப்படி கை வைப்பார் செந்தில் நினைக்கிறேன். உடனே அவன் குத்தும் போது இவர் கையை எடுப்பார், மூஞ்சில் குத்திடுவான். அது அப்ளை பண்ணுறது, கையை வச்சுட்டு எடுத்தோன்னா அவர் குத்துனாருன்னா கை வலிக்கும் உனக்கு, நீ பார்த்து குத்தணும், குத்தும் போது யோசிக்கணும் இவன் எதுக்கு குத்த சொல்கிறான் அப்படிங்கிறது தான் உடனே அதில் சொல்கிறாங்க. இவர் மூஞ்சிக்கு நேரம் கை வச்சுட்டு குத்துன்னு சொல்லிட்டு கையை எடுப்பார், இவர் மூஞ்சில் குத்து வாங்கிக்குவார். அதனால் நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், இந்த சொசைட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னா சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ சார் வந்து சொல்லும்போது நான் கரெக்டாக வந்து லாஸ்ட் முகல் எம்பையரை பற்றி சொல்லும்போது வந்தேன். எனக்கு தெரிஞ்சு அதற்கு முன்னாடியே சொல்லும்போது திப்பு சுல்தான் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன சார்? ஏன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரான ஒரு பர்சனாலிட்டி, ஒரு மாடர்ன் இந்தியாவுடைய விஷனரி அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறது திப்பு சுல்தானை. ஏன்னா சார் சொல்லும்போதே சொன்னாங்க இந்தியா வந்து 23% ஜிடிபி இருந்துச்சு, இப்போ 2% இருக்குது. அப்போது இது வந்து காலனைசேஷனால் வந்தது. இப்போ காலனைசேஷன் எப்படி ஒரு உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஃபஸ்ட்டு? ஏன்னா நீங்கள் உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ அதில் சில ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகுது, அதில் சொல்யூஷன் கொடுக்குறீங்க. இந்த ஐடியா இருந்துச்சுன்னா ஒரு லா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஒரு ஒரு லா எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒரு கிரைம் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, இது கிரைமாக இருக்குமா, இதை கிரைமாக டிஃபைன் பண்ண முடியுமா முடியாதா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் நிறைய பேர் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பொலிட்டீஷியன், நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருலேருந்து பல பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அவங்களாம் லாயர்ஸாக இருப்பாங்க. அவங்களாம் லாயர்ஸாக இருக்கிறதுங்கிறது வந்து ஏன்னா ஒரு லாயருங்கிறது இயல்பாகவே எப்படின்னா அவங்க சொசைட்டியுடைய ஃபங்க்ஷனிங் பற்றி அதிகம் தெரியும் போது பொலிட்டிக்கலாக போய் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அதனால தான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்னேன் அந்த பொலிட்டீஷியன்ஸோட கம்பேர் பண்ண அவங்களுக்கு ஒரு 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 சிலபஸான ஒரு ட்ரைனிங் கிடையாது, பொலிட்டீஷியனுக்கும் கிடையாது, அட்வொகேட்டுக்கும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சொசைட்டி தான் ட்ரைனிங். சொசைட்டிங்கிற ஒரு வாஸ்டான ஒரு அதில் உள்ள சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த நாட்டுடைய ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, இங்கே கல்ச்சர் எப்படி இருக்குது, இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்குது, இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து நீங்கள் எப்போ எடுத்து பார்த்தாலும் சரி இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி தான் வரும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களை ப்ரிடிக்ட் பண்ணலாம். இப்படி தான் இந்த கோர்ட் இன்டர்பிரட் பண்ணோம். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட முடியும்னா சொசைட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இங்கே எப்படி மைனாரிட்டிஸ்க்கு ரைட் இருக்குது, இந்த விஷயங்கள் இந்த சொசைட்டியுடைய ஃபங்க்ஷனிங்கை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா பெட்டராக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதை இன்னும் பெட்டராக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கிரிமினல் லாவில் சேஞ்ச் பண்ணுறாங்க. கிரிமினல் லாவில் சேஞ்ச் பண்ணும்போது நிறைய டிஸ்கஷன் எப்படி வந்துச்சுன்னா தெஃப்ட்னு இருக்கு, புது லா கொண்டு வந்திருக்காங்க, தெஃப்ட் ஏதாவது மாற்றுவாங்களா, தெஃப்டுடைய டெஃபினிஷனை மாற்ற போகிறாங்களா, இன்னொருத்தனுக்கு தெரியாமல் அவன் பார்க்காம இருக்கும்போது அவன் பொருள் எடுக்கிறது தெஃப்ட், இதை ஏதாவது மாற்ற போகிறாங்களா, பின்ன ஐபிசி மாற்றுறாங்க. இது நான் என்ன சொல்கிறேன்னா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்படி இருக்கக்கூடிய ரூலர்ஸ் இப்படி இதெல்லாம் பண்ணல. ஒரு கிரிமினல் லா இப்படி தானே ஃபங்க்ஷன் ஆகுது, இதில் எப்படி டீகாலனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இவங்க கொண்டு வராங்க. இதை எப்படி இவங்க டீகாலனைஸ் பண்ணுவாங்க? இதில் டீகாலனைஸ் பண்ணணும்னா இவங்க வந்து ஃபாரின் பாலிசியை மாற்றணும், கிரிமினல் லாவில் மாற்றுறது. இப்போ கிரிமினல் லாவில் ஏற்கனவே நிறைய டீகாலனைசேஷன் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க, நிறைய டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிரிமினல் லாவோடைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40-41 அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து லீகல் எய்டு கொடுக்கறதுக்கு என்ன ரைட் இருக்குது, எல்லாம் வரிசையாக வரும். இதெல்லாமே வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐபிசியில் கிடையாது. இது இந்த நாட்டுடைய சிவிலைசேஷன், இந்த நாட்டுடைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வந்து அது ஹைகோர்ட்டுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அதுலேருந்து சேஞ்ச் ஆகி இதெல்லாம் லா அமெண்ட்மெண்ட்ஸாக வந்து லா கமிஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்லேருந்து இந்த சேஞ்சஸ் வருது. இதெல்லாம் சிட்டிசன்ஸ் இருக்கணும், ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் இதெல்லாம் இருக்கணும்னு. இந்த லாவை இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிடும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி அதை அந்த சால்வ் பண்ணுறதை மேட்ச் பண்ண முடியும். இப்போ ஒரு லாயருக்கு வந்து லீகல் எய்டு, ஒரு சிட்டிசனுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லீகல் எய்டு கொடுக்கணுங்கிறது வந்து கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்? இல்லை, டிபிஎஸ்பியில் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கு. 22 வந்து ஒரு அரெஸ்ட் பண்ணக்கூடியவனை, அதாவது சட்டப்பூர்வமாக மட்டும்தான் ஒருத்தனை நடத்தணும், சட்ட விரோதமாக நடத்தக்கூடாது.
அப்படிங்கிற ரைட்டில் சொல்லும்போது ஒரு ஒரு ப்ராக்டிஷனர், லீகல் ப்ராக்டிஷனர் கன்சல்ட் பண்ணணுங்கிறது அந்த முடிஞ்சு அப்புறம் சப் கிளாஸஸ் போகும். இந்த கிளாஸ் இருக்குல்ல, இந்த நான் 2 விஷயமா, ஒரு கிளாஸ் ஒரு சட்டத்தை புரிஞ்சுக்கிறது ஒன்று, ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது ஒன்று. இந்த ஒரு கிளாஸை வச்சுட்டு ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடும். இந்த ஒரு கிளாஸ் தான். அது எப்படி வருதுன்னா, இதே ஸ்டெர்லைட்டில் தான் இன்னொரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து 243 எஃப்ஐஆர்ஸை சிங்கிள் எஃப்ஐஆர் ஆகிறத சொன்னேன். இன்னொரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அதிலே எப்படி போட்டிருந்தோம்னா, ஃபயரிங் நடக்குது, நெக்ஸ்ட் டே அன்னைக்கு போகும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஎம் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர் அந்த ஊருக்கு போகும்போது எஃப்ஐஆர் போட்டாங்க. 23rd எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல கட்சி தலைவர்கள் அங்கே போயிருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டாங்க. தூத்துக்குடி ஏர்போர்ட்டை தாண்டி விடலை. இது அன்னைக்கு நடக்குது. அடுத்த நாள் நடக்கும்பொழுது யாரையுமே உள்ள விட மாட்டாங்க. இப்போ நாம் போகணும்னு நினைக்கிறோம், அங்கே போய் நிறைய பேர் குண்டடிப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு எப்படி லீகல் எய்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது, நீ எப்படி போவ? நான் ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஒருத்தங்கிட்ட பேசியிருந்தேன், சார் அங்கே போகணும் சார், ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணலான்னு. நமக்கு யூஸ்வலான ஃபார்முலா, ஹியூமன் ரைட் ஆக்டிவிஸ்ட்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணுவாங்க. நானும் உடனே நேராக போய் ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணணும்னு நான் சொன்னேன். எப்படியா போக முடியும்னு சொன்னார் அவர். எப்படி விடுவாங்க? அவர் கேட்டது தான் திரும்ப நம்ம எப்பயோ படித்தது. எல்லாருக்கும் லீகல் எய்ட் பண்ண உரிமை இருக்குல்ல. அப்போ அது ஒரு இன்ட்ரீம் ப்ரேயரை வச்சு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை இல்லீகலாக டிடைன் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி என்கொயரி பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும். அட்வொகேட்ஸ் போய் லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து வந்து அங்கே ஃபயர் ஆனவங்களில் வந்து நிறைய பேர் வந்து இல்லீகலாக ஃபயர் பண்ணியிருக்காங்க, அந்த பாடியெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணி ப்ராப்பரான போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஏன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் பண்ணும்போது ப்ராப்பராக இருக்காதுன்னு சொல்லி, இது 23rd மார்னிங்கில் வந்து நாங்கள் காலையில் மென்ஷன் பண்ணி மத்தியானமே லீகல் எய்டுக்கும் பாடி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் ரைட் கொடுத்தாங்க. அதில் 3 பெட்டிஷனர், அதில் ஃபஸ்ட் பெட்டிஷனர் நான். இதில் வந்து நான் பெட்டிஷனர் தான். இப்போது அந்த லீகல் எய்டு கொடுக்கலான்னு அவங்க பெர்மிட் பண்ணனால 24th என்ன ஆகுதுன்னா, மதுரையிலேருந்து, திருச்சியிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து எல்லாரும் தூத்துக்குடிக்கு போகிறோம். ஒரு வேனு 4-5 காருன்னு போய் ஒரு 100 லாயர்ஸ் போனோம். 100 லாயர்ஸ் போகும்போது அந்த ஊர் ஒரு ஒரு மயான பூமி, அமைதியாக இருக்கும்ல, யாருமே வீட்டை விட்டு வராமல் அவ்வளவு சைலண்ட்டாக அவ்வளவு இதாக இருக்குது. நாங்கள் தான் அதை ஃபஸ்ட்டு இது பண்ணி வர்றோம். நாங்கள் லீகலாக ஆர்டர் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா அந்த ஆர்டர் அன்னைக்கே இஷ்யூ டுடே வாங்கி இது பண்ணிட்டோம். அப்படி இதை 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 எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறது? நான் இது காமன் சென்ஸாக இருக்கட்டும், அதாவது வந்து ஒரு லா இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது. ஆர்டிகல் 22 இருக்கிறது எவ்வளோ பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்போ என்னென்னா, கவர்மெண்ட் என்ன ஆர்கியூ பண்ணாங்கன்னா, 3 லாயர் போய் கன்சல்ட் பண்ணலான்னா, நாங்கள் சொன்னோம் விக்டிம் வந்து நூற்றுக்கணக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு சூஸ் பண்ணதுக்கு ரைட் இருக்குது. அப்போ வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லாயர்ஸ் வந்து உள்ளே போகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே 144 இருக்குது, யாரும் போக முடியாது. நான் லாயர்னு போனால் எப்படி விடுவாங்க? அப்போ இது மாதிரி நீங்கள் போகும்போது லாயர்ஸ் போனாங்கன்னா தடுக்கக்கூடாது. அதுதான் ஆர்டர். லாயர்ஸ் போனாங்கன்னா கன்சல்ட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு பார்த்து லீகல் அட்வைஸ் பண்ணுறதுக்கு, லீகல் எய்டு பண்ணுறதுக்கு தடை கிடையாது. அவங்கள பெர்மிட் பண்ணணும். இதுதான் ஆர்டர். எல்லாருக்கும் பிளாங்கெட் 144 இருக்குது. ஆனால் நம்ம அந்த ஆர்டர் வாங்குகிறோம். அப்போ வந்து நீங்கள் நிறைய விக்டிமை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தூத்துக்குடி லாயர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு இடத்துல 100 பேரை டீடைன் பண்ணியிருக்காங்க, அதனால் அதை போய் சர்ச் பண்ணணும்னு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. சர்ச் பண்ண உடனே மேஜிஸ்ட்ரேட் போய் சர்ச் பண்ணுறாரு, 100 பேரை இல்லீகலாக டீடைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் போடுறாரு. அதுக்கடுத்து அவங்கள ரிமாண்ட் கொண்டு வராங்க, எல்லாரையும் பெயிலில் விட்டாங்க. லாஸ்ட்டாக நான் பெயிலில் ஒரு எஃப்ஐஆர் எப்படி போச்சுன்னு சொன்னேன். முதல் நாளில் 100 பேர் ரிலீஸ் ஆகிட்டாங்க. இது எந்த இடத்துலையும் சரி, ஒரு ஸ்டேட் அத்தாரிட்டி வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, இது யாருக்கு நடக்கும்னா அர்னாபுக்கு நடக்கும். இது இந்த மாதிரி ரைட் யாருக்கு நடக்கணும்னா அர்னாபுக்கு நடக்கும். இப்போ ஒரு வைஸ் சான்சலர் வந்து சேலமில் ஒரு வைஸ் சான்சலர், பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர், அன்றைக்கே மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் பண்ண மாட்டேன்னு திருப்பி அனுப்பினார். இதெல்லாம் நடக்கும். ஒரு சாதாரண சிட்டிசனுக்கு இந்த நாட்டில் நடக்குமா? 100 பேரை இவங்க தான் கலவரம் பண்ணாங்கன்னு 100 பேரை பிடிச்சிட்டு கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண போகிறாங்க. அது இந்த அடிப்படையிலிருந்து அவங்கள, அதாவது வந்து நீங்கள் அவங்கள இல்லீகலாக டீடைன் பண்ணியிருக்காங்கன்னு மேஜிஸ்ட்ரேட் ரிப்போர்ட் இருக்குது, அதனால் ரிலீஸ். 2வது ரவுண்டு கொண்டு வந்தாங்க, 2வது ரிலீஸ். அதுக்கு பிறகு போடுற அஃபென்ஸ்லாம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டின்னு போட்டு அதோடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் மாற்ற பிறகு தான் ரிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பிறகுலாம் அரெஸ்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த நம்ம காமன் சென்ஸையும் சொசைட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும் அவன் என்ன பண்ணுவான்னு நம்ம யோசித்து பண்ணும்பொழுது, ஒரு ஸ்டேட் ஏஜென்சிக்கு எதிராக நம்ம லிட்டிகேஷன் வந்து நம்மளால் நடத்த முடியும்னா, ஒரு கிளைண்ட்டு, ஒரு இண்டிவிஜுவல், அந்த இண்டிவிஜுவலுடைய விஷயங்களை நம்ம இன்னும் எஃபெக்டிவாக பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ், அந்த டொமஸ்டிக் வயலன்ஸில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டொமஸ்டிக் வயலன்ஸுங்கிறது விமனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்குது. சில இடத்துல அது அப்யூஸ் பண்ணப்படுது. அது ரொம்ப கிளியராக அப்யூஸ் பண்ண ஒரு கேஸ் இருக்குது. அந்த கேஸை நான் நடத்துகிறேன்னா, அந்த கேஸில் வந்து அவன் கிளைண்ட் ஃபாரினில் இருக்கார். கிளைண்ட் வரும்போதெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்க முடியாமல் இருக்குது. வேறு ஸ்டேஜில் இருக்குது ஃபுல்லாக.
அப்போ அந்த கேஸை பொறுத்தவரை அவங்க போட்ட பெட்டிஷன் இருக்கு, நான் கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, நான் பண்ண கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. நான் வந்து ப்ரூஃப், அதாவது என் சைடில் உள்ள டாக்குமெண்ட்ஸையும் போடலை, என்னுடைய கவுண்டர் மட்டும்தான் இருக்கே ஒழிய என்னுடைய ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட் போடல. ப்ரூஃப் ஆஃப் அஃபிடவிட்னா தெரியுங்களா, நீங்கள் வந்து பாக்ஸில் ஏறி சாட்சியம் கொடுக்குறது. நீங்கள் சாட்சியமும் கொடுக்கல, டாக்குமெண்ட்டும் இல்லை, அவங்கள கிராஸ் பண்ணது மட்டும்தான் இருக்குது. அந்த இதை வச்சு டொமஸ்டிக் வயலன்ஸ் இல்லை, இதில் மேட் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லி அதை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இது அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் என்னென்னா, கிராஸ் எக்ஸாமினேஷன் எங்களுக்கு அவங்களுடைய கண்டென்ஷன் என்னன்னா, எங்களுக்கு சோறு போடல எங்கள் ஹஸ்பண்டுன்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு சோறு போடல அப்படின்னு இருந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கங்கிற இதை ப்ரொஜெக்ட் பண்ணணும் நீங்கள். நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு எவ்வளோ நகை போட்டாங்க கிராஸ் எக்ஸாமினேஷன், இந்த கண்டென்ட்ல இருந்தால் அவங்கள வந்து கேஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு 100 பவுன் போட்டாங்க. இதில் உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ விற்று சாப்பிட்டாரு? அவர் எதுவும் விற்று சாப்பிடல. ஏன்னா அவங்க வந்து ஒரு ராயல் ஃபேமிலிங்கிறது அவங்க மைண்டில் இருக்குது. அந்த மைண்டில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ 100 பவுனான்னு கேட்குறாங்க. அவங்க 125 பவுனுன்னு அவங்க சொல்கிறாங்க. இது எவ்வளோ அவர் விற்று சாப்பிட்டாருன்னா, இல்லை என் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஹஸ்பண்டோடு இருக்கும்போது அந்த நகைலாம் என்கிட்ட தான் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இவ்வளோ அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, நிறைய நகை இருக்குது. அப்படி கிராஸ் பண்ணும்பொழுது வந்து பெரி கேட்டோம்னா வாங்கி கொடுக்க மாட்டார் அவர் அப்படின்னாங்க அவங்க. பெரி ஏன்னா என்ன பெரி அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாங்க. நான் ஒரு பெரி வாங்கிட்டு வாங்க, ஒரு 5 பெரி வாங்கிட்டு வாங்கன்னா ஒரு 2 பெரி ஸ்ட்ராபெரியும் இது மட்டும் தான் வாங்கிட்டு வருவார். ஜட்ஜ் மைண்டுக்கு ஆயிடுச்சு, இவங்க வந்து சும்மா வம்பு பண்ணி. ஏன்னா ஒரு லக்ஸரியாக 5 பெரி வாங்கிட்டு வரவங்க ஒரு மல்டி மில்லியனர் கூட ஒரு 5 பெரிஸ் கடையில் போய் பார்த்தாங்கன்னா கூட இருக்காது. அவங்க 5 பெரிஸ் வாங்கிட்டு வர சொன்னோம்னா 2 பெரி வாங்கிட்டு வராராம் அவர். இதை கிராஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட நகை இருக்குது, நான் நிறைய வெல்த்தியாக இருக்கிறேன், அதில் எதையுமே விற்கலை, அவரை விட்டு பிரிஞ்சு வந்தவரும் விற்கலை, அதுக்கு முன்னாடியும் விற்கலை. ஆக்சுவலாக அவ்வளோ வெல்த்தி கிடையாது அவங்க. ஆனால் அந்த கெத்தை காட்டணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த கெத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டு கிராஸ் வாங்கிட்டீங்க, அதை படிக்கிறாங்க. ஓகே, இதில் ஒன்றும் வயலன்ஸே இல்லை, பெரி வாங்கிட்டு வரதான் வாங்கிட்டு வரல 5 பேர், இதை புரிஞ்சுக்கிறாங்க. அப்போது அவங்க அந்த பர்சன் யார், அவங்க வந்து ஒரு பெரிய பண்ணையாருங்கிற கெத்து இருக்குது அவங்களுக்கு. அந்த பண்ணையாருங்கிற கெத்தை வெளியே கொண்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கிராஸில் எல்லாத்தையும் வளரிடுவாங்க. அவ்வளோதான், உடனே கேஸ் முடிஞ்சிச்சு. அதில் உண்மையிலே அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹராஸ்மெண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி ஹராஸ்மெண்ட் இருக்குது, அது வெளிப்படுத்தியிருக்கும். ஆனால் அவங்களுக்கு அவங்க கெத்துலேருந்து ஒரு தெனாவட்டு இருக்குது. அந்த தெனாவட்டை வெளியே கொண்டு வந்து பாக்ஸில் அவங்கள வெளியே கொண்டு வரணும், அந்த சிங்கத்தை வெளியே வர வைக்கணும். அந்த சிங்கத்தை வெளியே வந்துச்சுன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. அப்போ அதாவது இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணுறது. நான் ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனேன். நான் சொன்னேன் 2009 அப்படி ஒரு விஷயம் இருக்குது, ஒரு மக்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொஃபஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போலுங்க அப்படின்னு வந்தாச்சு. அப்போ வந்து ஒரு பெண்களுடைய அமைப்பு இருக்குது, அவங்க வந்து நிறையா ப்ரொட்டஸ்ட் நடத்தியிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவருடைய சங்கரையாவுடைய ரிலேட்டிவ் அவங்க அந்த அம்மா இப்போ அவங்களுக்குமே ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சு. அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இடக்கு முடக்க ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த டைமில். உடனே நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுக்கு முன்னாடி போனதில்லை, ஒரு பெட்டிஷனும் போட்டதில்லை. ஃபஸ்ட்டு லாயர் நான். ஏற்கனவே இந்த மாதிரி விஷயங்களில் போராட்டங்களுக்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நம்ம உள்ளே பூந்து வந்தாச்சு. நீ போன்னு சொல்லி ஹேண்டில் பண்ண சொல்லிட்டாங்க. நேராக ஸ்டேஷன் போகிறேன். அவங்க என்கிட்ட வக்கீல் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு, மில்டன் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க என்னன்னு கேட்டாங்க. ஃபோட்டோ எடுக்கிறது சட்டப்படி ரைட்டா தப்பா? ஸ்டேஷனில் வச்சு ஃபோட்டோ எடுக்க அவருக்கு ரைட் இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. யோசிக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஏதாவது சட்டம் பேசணுன்னா போலீஸ்கார் கோவம் வந்துடும். அவன்கிட்ட சட்டமும் பேசக்கூடாது. சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்களாம்மா? ஏன் சார் அப்படின்னோடனே, நீங்கள் யார்? அட்வொகேட்டு சார். ஃபோட்டோ அவங்க இப்படி சொன்னாங்க. ஃபோட்டோலாம் எடுக்க தான் சார் செய்வோம் அப்படின்னாரு. சார் அவங்க ஒரு விமன், அவங்க ஃபோட்டோ எடுக்க கோஆப்ரேட் பண்ணலான்னா என்ன சார் செய்வீங்க? அவங்க வேணாங்கிறாங்க, அவங்க கோஆப்ரேட் பண்ணலாம், மூஞ்சி மறைச்சிக்கிட்டாங்கன்னா என்ன சார் செய்வீங்க? நான் அவருக்கு கோவம் வந்துருச்சு. நீ வெளியே போனார். உடனே என்ன சார் இது உங்கள் வீடு மாதிரி சொல்கிறீங்க? இது ஃபோட்டோ அவங்க வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க ஒன்றும் ஒரு ப்ரொட்டஸ்ட்காக இது பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஓட்டின கேஸில் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க அவங்கள. இதில் சார் அவங்க விமன், நீங்கள் எப்படி சார் அவங்க உமன் அவங்க மறைக்கிறாங்க, அவங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி எடுப்பீங்க? போஸ்ட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். சட்டமே பேசலை, அவங்க முடியாதுங்கிறாங்க. விமன் ஆக்சுவலாக வந்து ஒரு 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 இப்போ வந்து அவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸ்க்கு அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து ஒரு கன்விக்ட் ஆகி மேஜிஸ்ட்ரேட்டை பெர்மிஷன் வாங்கி இப்படி தான் ப்ராப்பராக பண்ணணும். அப்போ நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் போய் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு அந்த ப்ரொவிஷனு இது எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க ஒத்துக்கல விமனு, நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னா முதல்ல வெளியே போங்கன்னாரு. உடனே என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? அவங்க முடியாதுங்கிறாங்க, அதை பற்றி இது பண்ணுங்கன்னா, எப்போ அவருக்கு சேர போடுப்பா,
அப்படின்ட்டார் அவர். அதாவது கோவத்தில் சொல்லிட்டாரு. ஆனால் என்னன்னா, நான் என்ன சொன்னேன், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணாதீங்க, ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா மறைஞானி என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு இது தகராறு ஆகுது, ப்ராப்ளம் ஆகுதுங்கிறதுலேருந்து என்ன செய்யறாங்க, ஒரு கண்டெஸ்ட். இதில் உள்ள லாஜிக் என்னன்னா, ஒரு எதிர்ப்பு வரும்போது ஒரு இடத்துல ஒரு ஒரு அப்ரெஷன் குறையும். நீங்கள் சரியான விதத்தில் ரொம்ப ஏற்றிங்கன்னா நம்மளை அடிச்சிருவோம், அது ஒரு விஷயம். ரொம்ப ஏற்றோம்னா அது அந்த லைன் ரொம்ப முக்கியம். அதுக்கு இன்னொன்று இதே மாதிரி தான் அது. இதுலேருந்து ஒரு 2-3 இயர்ஸ் ஆன பிறகு அப்பவும் இதே மாதிரி அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறவர். அவங்க ஃபேமிலி லோக்கல் போலீஸ்க்கு வந்து அவங்க ரொம்ப குடைச்சல் கொடுக்குறவங்க. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி அவரை வந்து ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷனுடைய பிரதரை பிடிச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. நான் நைட்டு 9 மணிக்கு முதல்ல போகிறேன், பார்த்தேன். இதெல்லாம் அஃபென்ஸ் எப்படினாலும் ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, எதையும் எதிர்கொள்ள தயாராக இருங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தாச்சு. திரும்ப அவங்க ஃபேமிலியெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப 11 மணிக்கு போவதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு போகிறேன். லாக்அப்பில் ஜட்டியோட உட்கார வச்சுருக்காங்க அவரை. பார்த்தோடனே நமக்கு வந்து நம்ம ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், நமக்கு கோபம் நிறையா வரும். உடனே எனக்கு பயங்கரமாக கோபம் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். அந்த கான்ஸ்டபிள் வந்து தடுக்க வராரு, அவர் சட்டையை பிடிச்சி தள்ளுறேன். உடனே மூளையில் ஸ்பார்க் ஆகுது. ஆஹா, இவன் ஃபோன் பண்ணி சொல்லுவான், எஸ்ஐட்ட சொல்லுவார், இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், 4 பேர் வருவான், சண்டை ஆச்சுன்னா தகராறாயிரும். ஃபோட்டோ எடுத்தாச்சு, இவன்ட்ட இதாச்சு, அவன் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். உடனே டிசிக்கு அடித்தான் ஃபோனை. சார் உங்கள் ஸ்டேஷனில் இது மாதிரி ஜட்டியோட உட்கார வச்சுருங்க, ஒரு சிம்பிளான அஃபென்ஸுக்கு என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஒரு நிமிஷம் நான் பார்க்குறேன். அடுத்து ஏசிக்கு அடித்தேன். இவங்க 2 பேருக்கு அடிச்சேன்னா எப்படியாவது கீழே வரும் அது கம்யூனிகேஷன். ஏசி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி கடிச்சிட்டார். இவர் கான்ஸ்டபிள் ஃபோன் பண்ணி 2 எஸ்ஐ சண்டை போடுக்குன்னு வராங்க. அவரும் ஃபோன் பண்ணி ஒரு எஸ்ஐட்ட அந்த பிரச்சனை என்னன்னு பாருன்னு சொல்கிறார். இந்த ரெண்டும் இப்படி நடக்குது, அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் ஆகுது. இது அவங்க வெளியில் நைட் ரவுண்ட்ஸில் இருக்கக்கூடிய 2 எஸ்ஐ வராங்க. 2 எஸ்ஐ வந்து கடுப்பில் வர்றாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. இன்னொரு எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவர் வந்து சரி சார் நான் ட்ரெஸ் போட்டு உட்கார வைக்கிறேன்னு அவர் வந்து சொல்கிறார் எஸ்ஐ. முடிஞ்சுது. அப்போ வந்து என் கூட இருக்கிறவரை நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணார். நம்ம இது நான் இது என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கோவப்பட்டது கூட அவசியம் இல்லை, முதல்ல அப்படி ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். அதுதான் அதில் பாடம். நீங்கள் கோவப்படுறதுனால அதில் டேமேஜ் தான் ஆகும். அதாவது அடுத்தடுத்து அது நமக்கு ஒரு யோசனை இருக்குங்கிறனாலையும் அந்த 2-3 இயர்ஸில் இதே மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறதுனாலையும் போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஹெரார்கி நமக்கு அந்த ஹெரார்கியில் அடுத்தடுத்து மேலே சொன்னோன்னா, இந்த சாத்தாங்குளமில் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் இதில் இருக்கும்போது அதில் முக்கியமாக இதை தடுத்துருக்கணும்னா என்னென்னா, நீங்கள் டிஎஸ்பி எஸ்பி இவங்களுக்கெல்லாம் ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல பேர் இறங்கி அந்த பாருக்கு முதல்ல ஒரு லாயருக்கு ஒரு சிக்கலாக பாருக்கு கொண்டு போகிறது, பார்லேருந்து ஹையரப்ஸ்க்கு கொண்டு போகிறது, இதெல்லாம் கொண்டு போகும்போது இதெல்லாம் நிறைய ப்ரிவென்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தான் அந்த 2-3 இயர்ஸில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. அப்போது இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த நேரத்தில் நான் சொன்னேன்ல, செந்தில் வந்து மூஞ்ச கை வச்சுட்டு குத்துன்னு சொன்ன மாதிரி செய்யாமல் செவுத்தில் கையை வச்சுட்டு குத்த சொல்லணும். நம்ம அந்த காமெடி நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? சரி ஒரு டைம் பாருங்க. பழைய ஆளு செந்தில்லாம் யாருன்னு கேட்க மேடம் பார்த்துருக்கேன்னு சொன்னாங்க. வேற ஒரு காமெடியன் அந்த மாதிரி வந்து, அதாவது வந்து இது வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி நம்ம பண்ண வேண்டியது. நாம் கன்சிஸ்டண்ட்டாக வந்து லேர்ன் பண்ணுறது இருக்குல்ல, அகடமிக்கலாக லேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குன்னா அகடமிக்கலான லேர்னிங்கிறது அது நம்ம இப்போ எப்போயோ படித்ததுலேருந்து கான்ஸ்டியூஷனில், அதாவது எல்லாரும் வந்து சிஆர்பிசியில் வந்து லாயரோட கன்சல்ட் பண்ண ரைட் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஒரு லாயரோட கன்சல்ட் பண்ணுறதுங்கிறது கான்ஸ்டியூஷனல் ரைட். நம்ம செய்கிறது கான்ஸ்டியூஷன் டியூட்டி. நீங்கள் ஒருத்தருக்கு லீகலை டிஃபெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் டியூட்டி. இது எப்போயோ நம்ம படித்ததுல இருந்தால் நம்ம மைண்டில் இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனை, ஏன்னா நம்ம காலேஜ் படிக்கும்போது வந்து எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாது, வரிசையாக எடுத்து படிப்போம். நம்ம சில நேரம் வந்து இப்போ ஐபிசிலலாம் என்னென்னா எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாது, எல்லா அஃபென்ஸையும் போட்டு அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்னு லிஸ்ட் போடுவேன் நான். அது எப்போயாவது நமக்கு மைண்டில் இருக்கும். அது மாதிரி நம்ம அகடமிக்கலாக படிக்கிறதுங்கிறது டே டு டே ப்ராக்டிஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கவும் இருக்காது. அப்போ டெய்லி ஒரு 10 பேஜஸ் எடுத்து படிக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க, இல்லை ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு அப்டேட், ஒரு ஜேர்னல் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு மெத்தடாலஜியில் 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ உங்கள் சப்ஜெக்டில் 10 மினிட்ஸ் படிச்சிங்கன்னா
அது உங்களுடைய வைடான நாலேஜ், ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதாவது வந்து நீங்கள் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க, வேறு மாதிரி கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். அப்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் உங்களுடைய நாலேஜ் அந்த சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை அப்ளை பண்ணுவோம், இங்கேருந்து அதை எடுத்து அப்ளை பண்ணுவோம். இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு அகடமிக்கலாக இருக்கக்கூடிய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மெத்தடாலஜி ஒரு ரெகுலராக வந்து சில சேனல்ஸில் வந்து இப்போ நிறைய விஷயம் யூடியூப்பில் இருக்குது. ஜஸ்டிஸ் நாரிமனுடைய ஸ்பீச்சஸ் நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும்போது தான் அந்த லாங்குவேஜ், அந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து நமக்கு புரியும். சிம்பிளான விஷயங்கள் நம்ம ஊரில் நிறைய பேர், நம்ம ஊரில் சின்ன சின்ன லீகல் கிளாஸஸ்லாம் இருக்குது. இப்போ நான் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டடீஸ்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்டாக வீக்லி ஒன்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ நம்ம ஆனந்த வெங்கடேஷ் இந்த மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் பேசுகிறது, இதெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் இதை கேட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு பல லாவில் உள்ள ஆஸ்பெக்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது நீங்கள் இன்னும் ஸ்ட்ரென்தன், இது வந்து அகடமிக்கலாக இருக்கிறது. டே டு டே செய்கிறத வந்து நீங்கள் எப்படி அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வேலை இருக்குல்ல, இந்த கொடுக்கப்பட்ட வேலைங்கிறது எப்பவுமே ரொம்ப முக்கியம். கொடுக்கப்பட்ட வேலையில் அட்மோஸ்ட், அதாவது 100 மார்க் எடுக்கிறது, 110 மார்க் எடுக்கிறதுங்கிறது நம்மளுடைய கேரியரில் நமக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும். அதாவது நான் சீனியரே நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சொன்னோம்ல, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது அது எதிர்பாராத மாற்றங்களையும் இதை கொடுக்கும். இதெல்லாம் இருக்கும்போது கிராஸ் ரூட்டோட கனெக்ட் ஆகிருக்கணும். கிராஸ் ரூட்டோட நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கிறோம், ஆனால் அங்கே குடியிருப்போர் நல சங்கமோ இல்லைனா வந்து அங்கே உள்ள இதை மாதிரி ஏதோ ஒரு அசோசியேஷன். இப்போ வந்து நான் வந்து பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கேன். நான் சும்மா இருந்தாலும் ஏதாவது கிராஸ் ரூட் இஷ்யூ கொண்டு வந்து என் டேபிளில் வச்சுருவாங்க. இப்போ நான் ஏற்கனவே சில ஸ்டேஷனில் ஹேண்டில் பண்ணது இதெல்லாம் வந்து என்னுடைய ப்ராக்டிஸுடைய தொடக்க காலங்களில். இப்போ கோர்ட்டில் அது மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய மேட்டர்ஸ்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இப்போ ரீசெண்ட் டைம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. முகமது அப்பாஸ் வந்து இப்போ முகமது அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு நம்முடைய வழக்கறிஞர் ஒருத்தரை வந்து என்ஐஏ அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்ஐஏ அரெஸ்ட் அந்த கேஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா யாரும்? என்ஐஏல வந்து நிறைய இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிஎஃப்ஐயை பேன் பண்ணி அதில் நிறைய அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் வந்து மதுரையுடைய லாயர், என்னுடைய எம்எல் பேட்ச்மேட் அவர், என்னுடைய ஃப்ரெண்ட் அவர். நாங்கள் தான் அவருக்கு கேஸ் வந்து ஹைகோர்ட்டில் நடத்துகிறோம். இப்போது அதில் வந்து எப்படின்னா, இந்த கேஸை பொறுத்தவரை மொத்தமாக ஸ்பெக்குலேஷனில் இருக்கக்கூடிய கேஸ், மொத்தமாக யூகத்தில் இருக்கிற கேஸ் தான். அந்த எஃப்ஐஆரை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா தெரியும், அந்த கேஸோடைய மெரிட் தெரியும். இப்போ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குல்ல, இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அட்வொகேட் ஒரு பாதிப்புக்குள்ளாகிறது, ஒரு அட்வொகேட் ஸ்டேஷனில் உள்ள ஒரு ப்ராப்ளம், இது நாம் ஏற்கனவே ஒரு ப்ராக்டிக்கலில் இருக்கிறதுனால அந்த ப்ராப்ளம் நீங்கள் கிராஸ் ரூட்டில் என்ன ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கு, சாதாரண ஒரு மனிதர்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கிளாம்பாக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் இது பண்ணியிருக்கு, இதோடைய எஃபெக்ட் என்ன, இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியுடைய இம்ப்ளிகேஷன்ஸ். சொசைட்டி இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி தவறுன்னுலாம் சொல்லலை. இந்த பஸ் ஸ்டாண்ட் விஷயம்னா எப்படின்னா, இந்த இதை அனாலிசிஸ் பண்ணணும். மக்கள் எப்படி என்னென்ன பாதிப்புகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட ஒரு டிஸ்கஸ் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் சொசைட்டியில் இருக்கக்கூடிய இஷ்யூவை ஸ்டடி பண்ணிங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தை வந்து உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். அதை உங்களுக்கு வரக்கூடிய லீகல் இஷ்யூஸ் வரும்பொழுது நீங்கள் அதை அப்ளை பண்ணி அதை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் பல பேருடைய ப்ராப்ளத்தை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு அவங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வரும். உங்களுக்கு இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டேஷனுக்கு போனார்னா அதில் உன்னிப்பாக கவனிக்கணும். நீங்கள் ஒருத்தர் போகிறாரு, இல்லைனா ஒருத்தர் ஒரு பெயில் போட்டிருக்காரு, அதில் ஆர்டர் வாங்கினார்னா அது எப்படி வாங்கினார், இது எப்படி அவருடைய சக்ஸஸ் இருக்குது, இல்லை அவர் ஒன்று அச்சீவ் பண்ணுறாருன்னா அதில் என்ன நடக்கு, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் என்ன சேஞ்சஸ் இருக்குது, இல்லை எதை ஒர்க் பண்ணி அதை அந்த அச்சீவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஸ்டடி பண்ணும்போது இதில் என்ன நடந்துச்சு, இது எதனால் இது நடக்குது, இதில் என்ன ஆர்கியூ பண்ணி இது நடந்துச்சு. இப்போ ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொல்லும்போது ஒரு டைமு ஃபாலி நாரிமன் வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காரு. மேலே உள்ள ஜட்ஜஸ் வந்து பக்கத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இவர் வந்து இந்த அடுத்து வந்து எதை ஆர்கியூ பண்ணணுங்கிறத இவர் எடுத்து கொடுத்துட்ருக்காரு. உடனே அமைதியாருன்னு சொல்லியிருக்காரு. அவர் அமைதியாருன்னு சொல்லிட்டு அந்த டைம் முடிஞ்ச உடனே அப்புறம் சொல்லியிருக்காரு, ஜட்ஜஸ் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ அவங்க என்ன மைண்டில் இருக்கிறாங்கங்கிறத ரீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அவங்க அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். நீ என்ன ப்ரிப்பேர் ஆகிருக்கங்கிறது முக்கியம் இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன கேட்க போகிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் அதிலிருந்து, இப்போ நான் இந்த அப்பாஸ் கேஸ் அதுக்கு தான் சொன்னேன். ஹைகோர்ட்டில் பெயில் கொடுத்துட்டாங்க அவருக்கு.
ஹைகோர்ட்டில் வந்து பெயில் கொடுக்குற இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, ஹைகோர்ட்டில் நான் என்னோட கொல்லிக் விவேகானந்தன் சார் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் நடத்துகிறோம் கேஸை. ஆப்போசிட் சைடு வந்து துஷார் மேத்தா சொலிசிட்டர் ஜெனரல் அப்பியர் ஆக போகிறாங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே அவர் தான் தலைமை கவுன்சில். என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவர் சீனியர் அட்வொகேட்லாம் கிடையாது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா சீனியர் அட்வொகேட் வைக்கணும்னு சொல்கிறாரு. நானும் அவரும் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறோம்னா, சரி இதில் சீனியர் அட்வொகேட் வைக்க வேணாம், யார் வேணாலும் வரட்டும், நம்ம நடத்துவோம்னு சொன்னோம். ஏன்னா எவ்வளோ பெரிய சீனியர் வந்தாலும் சரி, இந்த பெஞ்சை எப்படி கன்வின்ஸ் பண்ணுவாங்க, இந்த விஷயத்தில் எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க. ஒரு மெம்பர் ஆஃப் த பார் அவர் கொஞ்சம் போய் கொஞ்சம் பேருக்கு கேஸ் நடத்துறாரு, அதனால் அவர் இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கேஸ். இந்த கேஸ்க்கான கிளியரான மெட்டீரியல் இருக்குது, நம்ம பெஞ்சை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம டெசிஷன் எடுக்கிறோம். நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் சீனியர் வைக்கல, சீனியர் அட்வொகேட் ஏன் வைக்கல. இல்லை சார் இது போதும். துஷார் மேத்தா வந்து ஆர்கியூ பண்ணியும் நம்ம சீனியர் வைக்கல. இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயும் அதே மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெயில் போய் முதல் நாளே ஸ்டே வாங்கிட்டாங்க. திரும்ப 2 months கழிச்சு தான் நாங்கள் அதை ஸ்டே வெக்கேட் பண்ணோம். அப்பவும் அது வந்து அந்த பெஞ்ச் வந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க, என்ன ரீட் பண்ணுறாங்க, இந்த ப்ராப்ளத்தை எப்படி பார்க்குறாங்க, அவங்க என்ன அஃபென்ஸ்ன்னு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு லைன் கூட ஹைகோர்ட் ஆர்டர் சேஞ்சே இல்லை, அப்படியே அலோவ் பண்ணிட்டாங்க அதை. ஏன்னா நம்ம அதை கோர்ட்டை ஸ்டடி பண்ணி லாவை ஸ்டடி பண்ணி இதை அப்ளை பண்ணுறோம். அந்த கேஸ்க்கு பிறகு அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் தமிழ்நாட்டிலையும் அந்த கேஸில் அரெஸ்ட் ஆன எல்லாரும் ரிலீஸு, பல ஸ்டேட்டில் அதில் அரெஸ்ட் ஆனவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா ரிலீஸே பண்ண முடியாது. UAPA NIA அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 3 வருஷம் 4 வருஷம். மகாராஷ்டிராவில் இருந்து அரெஸ்ட் ஆனவங்களாம் எல்லாருமே 4 years 3 years கழிச்சு தான் வெளியே வந்தாங்க. அப்போ UAPAன்னா இப்போ நிறைய பேர் மீடியாவில் பேசுகிறவங்க பார்த்துருப்பீங்க, 99% அவன் கரெக்டாக போடுவான். NIAன்னு ஒருத்தர் பேசினார். 99% NIA போட்டால் கரெக்டான கேஸு. அவனுடைய கன்விக்ஷன் ரேஷியோவே 3% தான். 97% அவன் போட்ட கேஸ் எதுவுமே கன்விக்ஷன் ஆகாது, ட்ரையலுக்கே வராது. ஆனால் அவர் புள்ளி விவரங்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த புள்ளி விவரங்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க, அது என்ன சக்ஸஸ் ரேட் இருக்குன்னா, லா அவ்வளோ கடுமையாக வச்சுருக்காங்க. அதில் உள்ள மிக முக்கியமானது UAPAல உள்ளதும் மற்ற கிரிமினல் லாவுக்கும் உள்ள பேசிக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நீங்கள் இந்த அஃபென்ஸ் பண்ணல, இந்த அஃபென்ஸுக்கு உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, பிரைமா ஃபேசி கேஸே இல்லை, எந்த இதுவும் இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்கணும். அப்போ அது வந்து ட்ரையல் நடத்தி நிரூபிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் பிரைமா ஃபேசி கேஸே நீங்கள் அதில் இல்லைன்னு நிரூபிக்கணுங்கிறது அவ்வளோ டஃப்பான ஏரியாவாக ஆகியிருக்காங்க. அப்போ அந்த லாவை பெயிலுக்கான கண்டிஷன்ஸாக அவ்வளோ ஸ்டிஞ்சன் ஆகியிருக்காங்க. இது டெவலப் ஆனதுனால தான் இவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்குது. அப்போது இந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து இப்போ தீபக் குப்தா ஃபார்மர் ஜஸ்டிஸ் வந்து அதை சொல்லியிருக்காரு, இந்த லா வந்து ஒரு பயங்கரமாக மோசமாக இருக்குது, இந்த இன்டர்பிரிட்டேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து பிரைமா ஃபேசி கேஸே எவ்வளோ டஃப் ஆக்கிட்டீங்கன்னா நீங்கள் பெயிலே யாரும் வர முடியாது. அப்போது வந்து அந்த இன்டென்ஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, ஒரு கிளியரான எஸ்டாப்ளிஷ்டான வெளியே தப்பிச்சு போகக்கூடிய ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக அது கொண்டு வந்தது. UAPA ஆக்ட் வந்து அதுக்கு டிசைன் ஆனது. ஆனால் இது பொலிட்டிக்கல் மோட்டிவில் இது போகும்பொழுது இது நிறைய பேரை வந்து நீங்கள் யாரெல்லாம் பொலிட்டிக்கல் எனிமீஸோ அவங்களெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, ஒரு சினாரியோ, ஒரு லா, அதில் உள்ள சேஞ்சு, அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம அதை ஹிட் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சொசைட்டியுடைய ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் இது பண்ணும்பொழுது ஸ்பெசிஃபிக்காக நாம் ப்ராக்டிஸை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக நம்முடைய கிளைண்ட்டுக்கும் நம்ம சர்வ் பண்ண முடியும், ஆஸ் அ சொசைட்டி அட் லார்ஜ் அதுக்கும் நம்ம எஃபெக்டிவாக சர்வ் பண்ண முடியும். ஏற்கனவே சொன்னதில், அதாவது வந்து நீங்கள் ஒரு சீனியர்கிட்ட இருப்பீங்க, ஒரு ப்ராக்டிஸில் ஒரு 2 years அது மாதிரி ஆகும்பொழுது நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் சப்ஜெக்டில் இதை எப்படி ஷைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஒரு 3 years 4 years ப்ராக்டிஸில் இருக்காங்கன்னா, ஒரு 7 years 8 yearsல இருக்கிறவங்க, அந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கைடு அந்த மாதிரி ஒருத்தங்களை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பல டைமென்ஷனில் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது ஒருத்தரும் இருக்கலாம், 4 பேரும் இருக்கலாம். அந்த மாதிரி மென்டார் அப்படி இருக்கும்பொழுது உங்களுடைய ப்ராக்டிஸில் நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. உங்கள் ஈக்குவல் ஏஜில் இப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு லாயரோட சன், அவர் வந்து நான் பண்ணுறது எல்லாத்தையுமே அட்வான்ஸ்டாக பண்ணிக்கிட்டே இருப்பார். அதாவது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு, அதாவது வந்து என்னால் கற்பனையே பண்ண முடியாத நேரத்தில் அவன் ஆஃபீஸ் டர்ன் ஓவர் 1 lakhன்னு சொல்லுவான். அவன் எனக்கு நெஞ்சு அடைக்கணும், 1 lakh டர்ன் ஓவர் அப்படின்னு. அதுக்கு பிறகு நான் அப்போ அதுக்கு பிறகு நானும் சரி 1 lakh டர்ன் ஓவர் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் வரும்போது அவன் 5 lakh டர்ன் ஓவர்மா. ஆனால் நீங்கள் அதை அட்வான்ஸ்டாக போகிறவங்க, உங்களை விட வேகமாக முன்னாடி போகிறவங்களோட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, அதை தெரிஞ்சுக்கிறீங்க, அதை கேட்டுக்கிறீங்கன்னா உங்களுடைய விஷனும் அதை ஷார்ப்பனாகவும் இன்னும் நம்ம ரெடியாகவும் எல்லாத்துக்கும் மேலே ரன் எக்ஸ்ட்ரா மைல்.
நீங்கள் எக்ஸ்ட்ரா மைல் ரன் பண்ணீங்கன்னா அங்கே ரொம்ப லெஸ் காம்படிஷன் இருக்கும். அப்போது எல்லாரும் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு வந்தாங்கன்னா நீங்கள் 8:30 போனீங்கன்னா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆஃபீஸை நீங்கள் திறக்கிறவராக இருக்கணும். அப்போது வந்து உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆஃபீஸில் சரிங்கன்னா உங்கள் சீனியர் மட்டும் இல்லை, உங்கள் ஆஃபீஸில் உள்ள எல்லாரும் உங்களை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அதான் ரன் எக்ஸ்ட்ரா மைல். ரன் எக்ஸ்ட்ரா மைல்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட்ஸை செய்கிறதுக்கு மிக முக்கியமானது. எல்லாரும் 100 கிலோமீட்டர் ஓடினாங்கன்னா நீங்கள் 101 ஓடினீங்கன்னா மிகப்பெரிய, எல்லாரும் 9 மணிக்கு எல்லாரும் வருவாங்க, 6 மணி வரைக்கும் எல்லாரும் வேலை பார்ப்பாங்க. எல்லாரும் வேலை தானே பார்க்குறாங்க, எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, வேலை செய்ய தான் செய்கிறாங்க. அதை விட கூடுதலாக ஒரு பங்கு அப்படி செய்யும் பொழுது மிகப்பெரிய சாதனையை செய்ய முடியும். அது உங்களுக்கும் சமூகத்துக்கும் சமுதாயத்திற்கும் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.